Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் கண்டிப்பாக SD கார்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம மொபைலில் இன்டர்னல் மெமரி போதாத சமயத்தில் நம்ம மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெமரி கார்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ண ஆரம்பித்து சில டைம் ஒர்க் பண்ணாட்டி எப்படியாவது திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெமரி இன்ஸ்டேட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக காட்டணும். ஸோ அப்படியும் காட்டாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மெமரி கார்டு காட்டுதா காட்டலையான்னு. சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறனால சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி மெமரி கார்டு காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்பையும் காட்டாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைல்லேருந்து அந்த மெமரி கார்டை ஒருக்க கலட்டி கொள்ளுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டை கையில் எடுத்து ரொம்பவும் கவனமாக அந்த மெமரி கார்டு பின்புறமாக இருக்க அந்த சிப்பை லைட்டாக இரேசர் ஒன்று யூஸ் பண்ணி லைட்டாக இரேஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கொள்ளுங்கள். ரொம்பவும் கவனமாக செய்யணும். செய்துட்டு திரும்ப அந்த மெமரி கார்டை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்செர்ட் பண்ணி திரும்ப உங்கள் மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மெமரி கார்டை உங்கள் மொபைலில் காட்டுதா காட்டலையா அப்படின்றது. சம்டைம்ஸ் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு போடுறதன் மூலமாகவே மெமரி கார்டு ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் அபவுட் ஃபோன் இல்லாட்டி சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ரீசெட் ஓல் செட்டிங்ஸ். ஸோ ரொம்பவும் கவனமாக ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஸ் ரெகக்னிஷன் டேட்டா, லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட், அதோட ஃபோனில் உள்ள எல்லா செட்டிங்ஸுமே அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் ரீசெட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் இதை கொடுத்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் மெமரி கார்டை காட்டுதா காட்டலையான்னு. சம்டைம்ஸ் இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாகவே நம்ம மெமரி கார்டு ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் உங்கள் மெமரி கார்டு கரப்ட் ஆகி இருந்தாலும் இல்லை டேமேஜ் ஆகியிருந்தாலும் சம்டைம்ஸ் உங்கள் மொபைலில் அது காட்டாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெமரியை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஏதாவது ஒரு கார்டு ரீடர் யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்படி ப்ளக் பண்ணி பார்க்குறப்போ ஃபார்மட் பண்ணுறதுக்கு காட்டி, அதாவது கரப்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஃபார்மட் பண்ணுறதுக்கு காட்டும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபார்மட் பண்ணியுமே உங்கள் மெமரி கார்டு ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் மெமரி கார்டு ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.